மார்க்கெட்ல ஒரு புது பட்ஜெட் டேப்லெட் வந்திருக்குங்க, ரெட்மியோட ரெட்மி பேட் எஸ்இ. இந்த ரெட்மி பேட் எஸ்இயோட அன்பாக்சிங் கண்டிப்பா பண்ணதா போறோம் இந்த வீடியோல. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிளியரா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த டேப்லெட் 15,000க்கு மேல 1 ரூபி அதிகமா இருந்தாலும் நீங்க இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா பெட்டர் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல இருக்குங்க. அதுவும் இல்ல இதுல பேஸ் வேரியன்ட் ஒரு 4GB வேரியன்ட் கொடுத்திருக்காங்க, அதையும் கண்டிப்பா கன்சிடர் பண்ணிடாதீங்க. சோ அந்த 6GB 128GB வந்து 15-16,000க்குள்ள வந்ததுன்னா நீங்க யோசிக்கலாம். அதர்வைஸ் இப்பவே சொல்லிடுறேன், நோ. ஏன்னா ஷூட் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு பிரைஸ் சொல்றது இல்ல கம்பெனி, சோ we don't know. ஆனா ப்ராடக்ட் கொடுத்துறாங்க, சோ we'll unbox. சோ இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இந்த Redmi Pad SE ஒரு நல்ல ஆப்ஷனா, இல்ல இதுக்கு பதிலா நீங்க வந்து Realme Pad 2 வாங்கலாமா, இல்ல இதுல கொஞ்சம் காசு கொடுத்து OnePlus Pad Go வாங்கலாமான்னு இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா, என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். அன்பாக்ஸ் பண்ணலாமா? ஸோ பாக்ஸ் பேக்கேஜிங்லாம் நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஐபேடோட பாக்ஸ் பேக்கேஜிங் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. டாப் லிட் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கீழே பேட் இருக்குது. ஆஃப்கோர்ஸ் பேடை சைடில் வச்சிடறேன் நான் ஃபஸ்ட்டு, அப்புறமா காட்டுறேன் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. லெட்ஸ் சி. இங்கே வந்து ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இதில் சிமிஜென்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் எல்டி வேரியண்ட்லாம் இல்லைங்க. அப்போ இதுக்கு சிமிஜென்டர் டூல் மெமரி கார்டு ஸ்லாட்காக தான். வேறு என்ன இருக்குது? இது கடையில் என்ன இருக்குது? இதெல்லாம் பேக்கேஜிங் இது. ஓகே, சார்ஜிங் பிரிக், அப்புறம் கேபிள். இது டைப் ஏ சார்ஜிங் 10W சார்ஜிங் ஸ்பீட்ஸ் தாங்க, பிளஸ் டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். சைடில் வச்சிடலாம் எல்லாத்தையும். லெட்ஸ் டேக் a look at the tablets. ஸோ இந்த கலர் பேர் வந்து லாவெண்டர் பர்பிள் கலராமா, அண்ட் இட் லுக்ஸ் வெரி நைஸ். உண்மை சொல்லணும், இந்த பிரைஸுக்கு ஒரு நல்ல கலர் கொடுத்துருக்காங்க. பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா மெட்டல் பாடி தான். மெட்டல் பாடி ஃபோன்ஸ் வரணுங்க திருப்பியும். இட் ஷுட் மேக் a comeback. உங்களுக்கு என்ன தோணுது கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வந்து யூனிபாடி மெட்டல்னால உங்களுக்கு வந்து கர்வ் பண்ணி இந்த சைடுலயும் உங்களுக்கு மெட்டல் கிடைச்சிரும். மேல வந்து வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு மைக் இருக்கு. இங்க அந்த சிம் கார்டு, சாரி நோ, மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கு. அது திறந்து பார்த்துடலாமா? சோ பிக் ஸ்லாட். That's what she said. So இதுல வந்து உங்களுக்கு ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கிடைச்சிரும். மேல 2 ஸ்பீக்கர் கிரில் கொடுத்திருக்காங்க. அது நடுவுல வந்து டால்பி அட்மாஸ் போட்டிருக்காங்க. பிளஸ் பக்கத்துலயே வந்து உங்களுக்கு பவர் பட்டன் கிடைச்சிரும். கீழ வந்து உங்களுக்கு 2 ஸ்பீக்கர் கிரில் கொடுத்திருக்காங்க. அப்படினா இதுல குவாட் ஸ்பீக்கர் செட்டப் இருக்குங்க. So that's good. பக்கத்துலயே ஹெட்போன் ஜாக்கும் இருக்கு. அது பக்கத்துலயே USB Type C 2.0 போர்ட் கொடுத்திருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் I like the design. க்ளீனா வச்சிருக்காங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் கூட உங்களுக்கு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ஹெட்போன் ஜாக் இருக்கு. குவாட் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க. So அதெல்லாம் கரெக்ட்டா வச்சிருக்காங்க. So that's a very good thing. So overall டிசைன் பொறுத்த வரைக்கும் I like this tablet. In the price range it's a good tablet. And weight கூட அதிகமா எனக்கு தோணல actually. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். புது weighing machine. அழகா இருக்கு பார்க்கிறதுக்குல. Very clean and minimal. Very comfortable. 480 கிராம் தான் for a 11-inch tablet. Okay, switch on பண்ணி பார்த்துடலாமா? So Redmi Pad SE switch on பண்ணனே உங்களுக்கு வந்து பெரிய bezels தெரிஞ்சிரும். Of course நீங்க வந்து ஒரு போன்ல இருக்கிற சைஸ்ல bezels இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு LCD பேனல் தான் கொடுப்பாங்க. So இந்த மாதிரி பெரிய bezels வரும். Plus நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல வந்து கேமரா தெரியுதுல்ல, horizontal side. That is also important. So அந்த bezels பெருசா இருந்தா தான் அந்த கேமராவையும் அவங்க போட முடியும். So it's okay. Symmetrical இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. That's a very good thing. இது வந்து ஒரு IPS LCD பேனல் தான். 90Hz refresh rate உள்ள டிஸ்ப்ளே இருக்கு and Full HD Plus resolution கொடுத்திருக்காங்க. இது கம்பேரிசன்ல Realme Pad 2ல உங்களுக்கு வந்து 2K resolution கிடைக்கும். OnePlus Pad Goல 2.5K resolution கொடுத்திருக்காங்க. பட் Realme Pad 2 and OnePlus Pad Go வந்து எனக்கு Redmi Pad SE கூட கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கும்னு தோணுது. நான் என்ன பண்றோம்னா இந்த வீடியோ லைவ் ஆனதுக்கு அப்புறம் இதோட பிரைஸை கீழே போட்டுறோம். அதுக்கப்புறம் நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த ப்ராடக்ட் கரெக்டா இருக்கும்னு. எனிவே டிஸ்ப்ளேல வந்து உங்களுக்கு 180Hz டச் சாம்பிளிங் ரேட்டோ கொடுத்திருக்காங்க. சோ டச் ரெஸ்பான்ஸ்லாம் நல்லா இருக்கு. 90Hz refresh rate பாத்தீங்கன்னா நீங்க ஓரளவு ஸ்மூத்தா தான் இருக்கு. இட்ஸ் நாட் டூ பேட். இட்ஸ் pretty decent ன்னு நான் சொல்லுவேன். அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 nits of peak brightness கொடுத்திருக்காங்க. சோ 400 nits வந்து ஒரு டேப்லெட்டுக்கு பட்ஜெட் டேப்லெட்டுக்கு இட்ஸ் ஓகே. ஏன்னா Realme Pad 2லயும் வந்து உங்களுக்கு 450 nits தான் கிடைக்கும். OnePlus Pad Goலயும் அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான் இருக்கு. சோ this is a very bright enough tablet for the price. சோ டிஸ்ப்ளே வந்து கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஸ்பீக்கர் லைவா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? Let me. Okay. ஆக்சுவலி சவுண்ட் இஸ் பிரிட்டி குட்ங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த டேப்லெட் வந்து யார் கரெக்டாக இருக்கும்னா வீடியோ நிறைய கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க, இல்லை பிரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், இல்லை ஜியோ சினிமாவில் IPL பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இந்த Redmi Pad SEல உங்களுக்கு வந்து கீபோர்டு, ஒஃபிஷியல் கீபோர்ட் சப்போர்ட்டும் ஒஃபிஷியல் ஸ்டைலஸ் சப்போர்ட்டும் கிடைக்காது. இந்த டேப்லெட்குள்ளால இருக்க சிப்பை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் உங்களில் வீடியோ பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்றதில்ல. சப்போர்ட் பண்ணுங்க சேனல்ஸ் இந்த மாதிரி. அப்பதான் நாங்க உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ கொண்டு வர முடியும். ப்ளீஸ்.
hit that subscribe button. So Redmi Pad SE ல வந்து உங்களுக்கு Snapdragon-ஓட 680 chip கொடுத்திருக்காங்க. இது ஒரு 4G chip தான். of course இதுல வந்து LTE சப்போர்ட்லாம் இல்ல. so அது வந்து பாயிண்ட்லெஸ் நான் சொல்றது. பட் இந்த Snapdragon 680 chip நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வெரி ஆவரேஜான ப்ராசஸர் தான். அவ்வளோன்னு பவர்ஃபுல்னு சொல்ல முடியாது. ஏன்னா Antutu-ல வந்து உங்களுக்கு about 2.83 lakh உங்களுக்கு ஸ்கோர் கிடைச்சிரும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா LPDDR4X RAM டைப்பும் eMMC 5.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. of course இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு UFS 2.2 2.1 ஸ்டோரேஜ் ஃபோன்ஸ்ல கிடைக்கும். பட் டேப்லெட்ஸ்ல eMMC 5.1 இஸ் ஓகேன்னு சொல்லலாம். ஆனா நீங்க ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இருக்கவே இருக்கும் உங்களுக்கு மெமரி கார்டு ஸ்லாட். கேமிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு கேமிங் டேப்லெட்னு நான் சொல்லவே முடியாது. ஏன்னா இட் இஸ் நாட் பெரிய ஸ்கிரீன் இருக்கு, ஸோ யூ கேன் கேம், பட் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சுத்தமாக கிடைக்காது. ஸோ நீங்கள் BGMI விளையாடுறீங்கன்னா ஒரு 30 ஃப்ரேம் ரேட்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஹை செட்டிங்ஸில். ஓகே ஃபார் கேமிங்னு சொல்லுவேன் நான். ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் த பெஸ்ட். பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா G99 வச்சிருக்க Realme Pad 2 OnePlus Pad கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். சரி, இந்த டேப்லெட்ல கேமரா என்ன கொடுத்துருக்காங்க? டேப்லெட் கேமராலாம் என்ன நல்லாவா இருக்க போகுது? சரி, 8MP பிரைமரி கேமரா ரியலில் கொடுத்துருக்காங்க, ஒரு 5MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 2 கேமரா வச்சு நீங்கள் 1080p வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஃபீச்சர் நல்லா கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டாக்குமெண்ட் ஸ்கேனர் கிடைச்சிரும் கேமரா ஆப்லேயே, விச் இஸ் நைஸ். கேமராவில் எடுத்துருக்க சில ஃபோட்டோஸ் நாங்கள் போட்டுடுறோம் G Drive லிங்க்ல, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. பட் கேமரால இதில் டெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் ரைட். பேட்டரி ஒரு 8000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் அ குட் திங். பட் 10 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்த 8000 mAh பேட்டரியை உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த 10 வாட் சார்ஜர் வச்சு எவ்வளோ நேரம் எடுக்கும்னு நீங்களே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, பார்ப்போம் கரெக்டாக சொல்றீங்களா இல்லையான்னு. சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும்னா ஒரு நல்ல விஷயம் Redmi பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா உங்களுக்கு 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் டேப்லெட்ஸ்ல வந்து ஜென்ரலி ப்ராமிஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரெட்மியே கொடுத்ததில்ல, இந்த தடவை கொடுத்துருக்காங்க, விச் இஸ் a nice thing. ஸோ அதுக்கு அப்ரிசியேஷன் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஆனா உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் MIUI 14 பேஸ்ட் ஆன் Android 13 தான் கிடைக்கும். ஸோ 2 வருஷம் அப்டேட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹைப்பர் OS அப்டேட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் MIUI 14ல நீங்க என்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா அது சொல்றேன். இதுல வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் ஸ்கிரீன் விண்டோஸ் நீங்க வச்சுக்கலாம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோட்டிங் விண்டோ கூட நீங்க வச்சுக்கலாம். அண்ட் நீங்க ஒரே டைம்ல வந்து ஸ்பிளிட் ஸ்கிரீன் யூஸ் பண்றீங்கன்னா that will be fine. ஆனா அதுக்கு மேலே ஃப்ளோட்டிங் விண்டோ வச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்லோ ஆகிற சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் ஒரு பெரிய டிஸ்பிளேல இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுக்கிறது இஸ் குட். இன்னொரு விஷயம் என்னன்னா MIUI-யோட டேப்லெட் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அவங்க டாக் கொடுத்துறாங்க. அந்த டாக்ல இருந்து நீங்க வந்து எந்த ஆப் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம், எங்க இருந்து வேணாலும் நீங்க போகலாம். தட் இஸ் a very very good thing. பிளஸ் ரீடிங் மோட் வந்து புதுசா ரீடிங் மோட் 3.0 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இந்த டேப்லெட்டை வந்து ஒரு ரீடரா யூஸ் பண்ண விரும்புறீங்கன்னா that will be very good. ப்ளோட்டர் ஆப்ஸ் ஏதாச்சும் இருக்கா ஃபோன்ஸ்ல இருக்க மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ளோட்டர் ஆப்ஸ் சுத்தமா இல்ல. நெட்ஃபிளிக்ஸ் ப்ரீ இன்ஸ்டாலா கொடுக்குறாங்க, பட் அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ ஓவராலா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த Redmi Pad SE-ல இஸ் குட். Android 14 கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், பட் திஸ் இஸ் நாட் டூ பேட். இன்ஃபேக்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதுல இருக்க ஒரு பிளஸ் பாயிண்ட் நான் கண்டிப்பா சொல்லுவேங்க. ஸோ ஓவராலா நான் சொன்ன மாதிரி வெரி கிளியரா நான் சொல்லிடுறேன், இந்த Redmi Pad SE வந்து 4GB வேரியன்ட் கண்டிப்பா வாங்கிடாதீங்க. ஆனா 6GB வேரியன்ட் 15,999 லான்ச் பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுக்கு மேல லான்ச் பண்ணாங்கன்னா நீங்க கண்டிப்பா Realme Pad 2 வாங்கிக்கோங்க. அண்ட் உங்க பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா 20,000 rupeesக்கு OnePlus Pad Go வாங்கலாம். அதுவும் இல்ல Realme Pad 2ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு LTE வேரியன்ட் வேற இருக்கு. ஸோ நீங்க வந்து சிம் கார்டு போட்டு 4G நெட்வொர்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இதுல இல்ல. ஸோ இந்த 6GB வேரியன்ட்க்கு வர்த் வந்து 15,999 தான். 8GB வேரியன்ட் மேபி ஒரு 1000 2000 எக்ஸ்ட்ரா இருந்தா ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது Redmi Pad SE பத்தி கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா ஒரு விஷயம் வந்து எனக்கு உறுத்திட்டே இருந்தது, என்னன்னா Redmi வந்து ஒரு யூனிக்கான நல்ல காஸ்ட் எஃபெக்டிவான ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க இது வரைக்கும். பட் இப்பெல்லாம் அந்த மாதிரி தெரியல. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா ஏன் தோணுதுன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு பொடு கிளிக்கு ட்ராக்கின் டெக் தான்.